நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. யோவான் 8:32. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். யாரெல்லாம் சத்தியத்தை அறிகிறாங்களோ, ஆண்டவருடைய வார்த்தையை அறிஞ்சிருக்கிறாங்களோ, அவர்கள் எல்லாரும் அந்த விடுதலை பெறுவார்கள். சத்தியம் உங்களை விடுதலை செய்யும். வேற ஒரு வார்த்தைகள் அல்ல, தேவனுடைய வார்த்தை நம்மளை விடுதலை செய்கிறதா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை நாம் என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். அந்த வார்த்தையை கேட்கணும், அதன்படி நடக்கணும். 100க்கு அதிபதி சொல்கிறான், உன் வீட்டுக்கு வரேன்னு சொன்னாலும் பரவாயில்ல, என் வீட்டில் நாங்கள் தகுதி இல்லாதவர்கள், நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் நேசிவான், சுகமாவான் என்று சொல்கிறான். அப்ப அந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தையை நாம் அறிகிற அறிவிலே வளர வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். ஆமென் சொல்லுமா? லைலையா. அடுத்து எப்பொழுது விடுதலை நடக்கும் அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 15:2 எடுத்தவங்க வாசிங்க. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார என்ன செய்யுமா? சத்தியத்தை பேசணும். மனதார சத்தியத்தை பேசணும். உத்தமனா நடக்கணும், நீதிமானா மாறணும். ஆண்டவருடைய சத்தியத்தை மனதார பேசணும். கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் என்னை விடுவிப்பா, கர்த்தர் எனக்கு துணையாய் இருக்கிறார் என்று சொல்லி அறிக்கை செய்து ஆண்டவர் விசுவாச அறிக்கைக்குள்ளாக, விசுவாசத்துக்குள்ளே நாம் கடந்து வர வேண்டும். அப்பொழுது விடுதலையை கர்த்தர் கொடுப்பார். சங்கீதம் 37:3, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தின் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். பாருங்களேன், எடுத்து வாசிங்களேன். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ளு. சத்தியத்தை மேய்ந்து கொள்ளணும். வார்த்தையை உட்கொள்ள வேண்டும். வார்த்தையை அறிக்கை என்னணும் சொல்லணும். இந்த வார்த்தை சொல்லி இருக்கிறது, இந்த வார்த்தையின்படியே இந்த எங்களுக்கு நீ வாய்க்க பண்ணும், இந்த வாக்கு தத்தத்தின்படியே என்னை வர்த்திக்க பண்ணும். வார்த்தையை அறிக்கையிட்டு அதை நம்ம என்ன செய்யணும்? மேய்ந்து கொள்ள வேண்டும். தேசத்தில் என்ன செய்யணுமா? கர்த்தரை நம்பி நன்மை செய்து நம்ம தேசத்தில் என்ன செய்யுமா? குடியிருந்து சத்தியத்தை என்ன செய்யணுமா? மேய்ந்து கொள்ளணும். சத்தியத்தை என்ன செய்யணும்? மேய்ந்து கொள்ளணும்னா என்னது? மேய்ந்து கொள்ளணும்னா என்னது? தொட்டு தொட்டு பார்க்கறது இல்லை. சத்தியத்தை என்ன செய்யணும்? அப்படியே மேய்ந்து கொள்ளணும்னா ஆடு மாடுகள்லாம் மேய்கிறது பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு கேட்கிற சத்தியத்தை எல்லாம் என்ன செய்யணுமா? நமக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும். வேலையா, இந்த சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். இந்த சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். சங்கீதம் 43 சங்கீதம் வாசிங்க, 3வது வசனம் வாசிங்க. அடுத்து 57 சங்கீதம். பாருங்க, வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் அனுப்பிடுங்க, அவைகள் என்னை நடத்தி உம்முடைய பரிசுத்த பர்வதத்துக்கும் வாசஸ்தலங்களிலும் என்னை கொண்டு போகும். பரிசுத்த ஸ்தலத்துக்கு என்னை கொண்டு போகும். அப்படியே வார்த்தை பரிசுத்த ஸ்தலத்துக்கும் அப்படியே வாசஸ்தலத்துக்கும் கொண்டு போகும். அப்படின்னா என்ன? நீ சமாதானமாய் கர்த்தருக்கு சமூகத்தில் நீ ஆராதிக்கவும், அவருடைய வெளிச்சம் நம்மளை மேன்மையாய் நடத்தவும் இந்த சத்தியம் உதவி. வேதம் சொல்கிறது, சத்தியம் என்பது வேதம். பாருங்களேன், கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. 57 சங்கீதம் 3வது வசனம் எடுத்தவங்க வாசிங்க. 53 சங்கீதம் 3வது வசனம். பாருங்க, விழுங்க பண்ணுகிற என்ன நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தம்முடைய கிருபையையும் சத்தியத்தையும் அனுப்புவார். உங்களை பண்ணுகிற, உங்களை விளங்க பண்ணுகிற எத்தனை நபர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழுப்பினாலும் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் அந்த உனக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா ஆயுதங்களை வாய்க்காமல்
பண்ணுவதற்கு அவர் பார்த்துக் கொள்வார். ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துகிறார். உனக்கு விரோதமாய் இருக்கிற வியாதியா இருந்தாலும் வேதனையா இருந்தாலும் எல்லாம் அவர் பார்த்துக்கிறார். உனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களையும் அவர் பார்த்துக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 2வது வசனம் எடுத்தவங்க வாசிங்க. 26:2 பாருங்களேன். கர்த்தர் இன்னைக்கு சத்தியத்தை அறியும் போது சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். வாசிங்க. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். நீதி உள்ள ஜாதிகள், அவர்களுக்கு ஒரு திறந்த வாசல் உண்டு. அவர்களுக்கு வழியை திறவுங்க, அவர்களுக்கு அடைக்காதீங்க. அவர்கள் உங்க வீட்டுக்குள்ள வரட்டும், ஜெபிக்கட்டும். ஆமென் சொல்லுமா. சத்தியத்தை கொண்டு வருகிற எந்த காரியங்களையும் தடைபடாதீங்க. உங்கள் வீடுகளுக்குள்ளே வாசல்களை திறவுங்க. அந்த சத்தியத்தின் மூலமாக ஒரு ஜெபத்தின் மூலமாக விடுதலை ஆகும். ஏன்னா எப்படி விடுதலை வரும்னா 3வது வசனம் வாசிங்க. அதுலயும் ஏன்னா அந்த உள்ளே வாசலை திறவும் போது அங்கே தேவ விசுவாசத்தில் உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய மனதை உள்ளவர்கள் உண்மையே யாரை நோக்கி பார்க்கிறாங்க? உண்மையே ஆண்டவரையே நோக்கி பார்க்கிறபடினாலே ஆண்டவரையே பார்த்துட்டு இருக்கோம்னா அவர் பூர்ண சமாதானத்தை என்ன செய்வாராம்? காத்துக்கொள்வார். பூர்ண சமாதானத்தை காத்துக்கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அவருடைய தயவும் இரக்கமும் நிச்சயமா நம்மளை விட்டு விலகவே செய்யாது. ஆண்டவர் பாருங்களேன், அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படலை. ஆண்டவரை நோக்கி பார்த்தா வெட்கப்படுத்த மாட்டாரு. அப்ப நீங்க சத்தியத்தை மேய்ஞ்சு கொண்டு, சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு, சத்தியத்தை அறிஞ்சு கொண்டு, சத்தியத்தை உட்கொண்டு, சத்தியத்தை அறிக்கை செய்து சத்தியத்தின்படி நடக்கும்போது அங்கே அவரை நோக்கி பார்க்கிறோம். அவர்கள் வெட்கப்படாதபடிக்கு கர்த்தர் நடத்துகிறார். ஆமென் சொல்லுமா. வாசிங்க எரேமியா 33:6 பாருங்க. சகரியா 8:16 வாசிங்க. பாருங்களேன், எரேமியா 33:6 பாருங்களேன். அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பேன், அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பேன். ஆமென் சொல்லுமா. யாருக்கு? யாருக்கு? 3வது வசனம் சொல்லுது பாருங்களேன், என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுமா. என்னை நோக்கி கூப்பிடுகிற அத்தனை நபர்களுக்கும் எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உத்தரவு கொடுப்பேன். நீ என்னை நோக்கி கூப்பிட்டு நான் பதில் கொடுக்காம இருக்கவே மாட்டேன். அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடும் போது உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாதது, உனக்கு எட்டாத பிரச்சனை, உன் வீட்டுக்குள்ள இருக்கிற எட்டாத பிரச்சனை எல்லாத்தையும் என்ன செய்வேன்? வாசிங்க. எல்லாத்தையும் மறைஞ்சிருக்கிற எல்லா காரியத்தையும் முடிச்சு விட்டு உங்க பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஆமென் சொல்லுமா. அது மாத்திரமல்ல, நீ அவரை தேடும் போது 6வது வசனம் சொல்லுது, இதோ நான் சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்குவேன். பாருங்களேன், நீ கூப்பிடும் போது, சத்தியத்தை அறியும் போது, விசுவாசத்தில் வரும்போது, நீ அவரை நோக்கி கூப்பிடும் போது அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொன்னா அங்க ஒரு விடுதலை ஏற்படுகிறது. ஏன்னா அவர்களை குணமாக்கி, அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து, அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன்.
சத்தியம் எங்கே வெளிப்படும்? அவன் கூப்பிடும் போது, தேவனை விசுவாசிக்கும் போது, ஜெபிக்கும் போது அவர் குணமாக்கி அல்லேலூயா விடுதலையாக்கி நமக்கு இன்னும் சத்தியத்தை என்ன செய்வாராம்? நமக்கு அறிவிப்பார். இந்த சத்தியம் அப்போ வேத வசனத்தை வாசிக்கிறதுக்கு போரே வராது. வேத வசனத்தை நான் பார்த்தீங்கன்னா என் வீட்டில் சொல்லுவாங்க பொழுதுனைக்கும், ஐயோ அப்பா இந்த 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 இவர் எந்த நேரம் எழுதிக்கிட்டே இருப்பார் அப்படின்வாங்க. அப்புறம் நான் கொஞ்சம் எழுதாமல் இருந்தால் அவங்களுக்கு தெரியும் எந்த நேரம் எழுதிட்டேன், இப்போ கொஞ்சம் எழுதுறதெல்லாம் விட்டுட்டாரு அப்படின்வாங்க. அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. அந்த வேத வசனத்தை தியானிக்க போரே வராது. எத்தனை பேர் சீரியல் பார்க்குறோம்? சீரியல் பார்த்துட்டா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சீரியல் பார்க்குறதுல மும்முரமாக இருந்த ஒரு தாய் என்ன செஞ்சாங்க, ஐயோ 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 செத்து போயிட்டானா, அவன் செத்து போயிட்டாளா அப்படின்னாங்க. என்னடா இது அப்படி சொல்லி பார்க்குறேன். யாருமா என்னம்மா என்னாச்சுமா அப்படின்னா, சீரியலில் அவன் செத்து போயிட்டாளா, நான் அந்த சீன் பார்க்கல. எவ்வளோ ஆர்வம் பாருங்களேன். அல்லேலூயா. நமக்கு அதை தாண்டி அந்த வார்த்தையில் தேவ சத்தியத்தை ஆர்வத்தோடு நம்ம அறிந்து கொள்ளும்போது அது நம்மளை விடுதலை செய்யும். ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. சகரியா 8:16 எடுத்தவங்க வாசிங்க. சகரியா 8:16. சத்தியத்தை அறியும் போது சத்தியம் நம்மளை என்ன செய்யுமா? விடுதலையாக்கும். சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். சத்தியத்தை ஆண்டவரை ஸ்தோத்திரம் அறிந்து கொண்டு செயல்படுத்தும் போது கர்த்தர் நம்மளை விடுதலையாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். பாருங்களேன், வாசிங்க எடுத்தவங்க பாருங்க. சத்தியத்தை அறிவுகள், சத்தியம் உங்களை என்ன விடுதலையாக்கும். அல்லேலூயா. பாருங்க அடுத்த வசனம் பாருங்களேன், வாசிங்க. எடுத்தீங்களா? அல்லேலூயா. பாருங்களேன், சத்தியத்தை அறியும் போது சத்தியம் உங்களை என்ன விடுதலையாக்கும். பைபிள் படித்தா தான் எடுக்க முடியும். பைபிள் படித்தா தான் என்ன செய்ய முடியும்? எடுக்க முடியும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 15வது வசனம் பாருங்களேன். அழகா சொல்கிறது, அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாக கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் பாருங்களேன், எல்லாவற்றிலையும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்திருக்கிறார். நமக்கு அப்படியே தேவ வார்த்தையினாலே வளர்கிறவர்களாய் மாற வேண்டும். தேவ வார்த்தையினாலே என்ன செய்யுமா? வளர்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆமென் சொல்லுமா. அல்லது 2 தெசலோனிக்கே 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் நான் எடுத்தவங்க வாசிங்க. 2 தெசலோனிக்கே 2:11 எடுத்தவங்க வாசிங்க. அல்லேலூயா. தெசலோனிக்கே 2:11 ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. 2:11 பாருங்களேன். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு. பாருங்களேன், அநீதியை விசுவாசிக்கிறவர்களா இல்லாமல் நம்ம என்ன செய்யணும்? சத்தியத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம் சொல்கிறது. பாருங்களேன், நம்ம விசுவாசித்தால் தேவ மகிமை என்ன செய்வான்? காண்போம். விசுவாசித்தால் தேவ மகிமை காண்போம். விசுவாசித்தால் தேவ மகிமை நம்ம காண முடியும். நாம் விசுவாசிக்கிறவர்களாக, சத்தியத்தை விசுவாசிக்கிறவர்களாக, சத்தியத்தை அறிகிறவர்களாக, சத்தியத்தை அறியும் போது விடுதலை ஆக்கும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிற இந்த விசுவாச யாத்திரத்திலே நாம் உறுதியுள்ளவர்களாக இருக்கும்போது நாம் சத்தியத்தை அறிவோம். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எல்லாரும் முழங்கால் படிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்கிறீங்க, நான் சத்தியத்தை அறிந்து கொள்ளணும், நான் பைபிளை வாசிக்கணும், நான் பைபிளை ஆண்டவரே வாக்கு தத்தங்களை நான் வருஷத்துக்கு ஒரு தடவை நான் தெரிஞ்சு கொண்டது மாத்திரமல்ல, நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தேவ சமூகத்தில் நிற்பேன், காத்திருப்பேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவ வார்த்தையை விடுவிக்கும் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்கிறீங்க? கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துமா? எல்லா கரங்களை தட்டி சத்தியத்தை அறிவுகள். சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆண்டவர் சத்தியத்தை அறிந்திருக்கிற ஆண்டவர் சத்தியத்தை அறியும்படியாக அர்ப்பணிக்கிற அத்தனை நபர்கள் மேலும் தேவ வல்லமை இறங்கட்டும். சத்தியத்தை அறிகிற, சத்தியத்தின்படி விசுவாசத்திலே அவர்களுக்கு விடுதலை தருகிற தேவ வல்லமை இறங்கட்டும். நான் இந்த சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறேன். கர்த்தாவே விடுவீங்கப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க? அப்படியே பலவீனத்தின் பகுதியில் கையை வைங்க. கர்த்தர் உங்களை விடுவிப்பான். நல்ல பிதாவே, இந்த நாளிலே பலவீனத்தோடு இருக்கிற அத்தனை நபர்களும் இந்த சத்தியத்தை அறிந்து
ஆண்டவரே ஒரு விடுதலைக்கு நேரம் திரும்ப கிருபை செய்ய. சத்தியத்திலே ஆண்டவர் ஒரு விடுதலை உண்டு. ஆண்டவரே இந்த வேத வசனத்திலே ஒரு விடுதலை உண்டு. ஆண்டவரே அதை அறிகிற அறிவில் வளர்ந்து இந்த வேத வசனத்தின் மூலமாக அற்புதம் நடக்க, ஒரு அதிசயம் நடக்க, இந்த பலவீனத்தில் இருந்து உடைய பிள்ளைகளை விடுவிக்க தேவன் உதவி செய்யும்படி ஆட்சிக்கும். எல்லாத்தையும் விடுவிக்க, முற்றிலுமாய் மாற்றுங்க, அற்புதம் செய்ய, பலத்த கிரிகளை செய்ய, நீங்க விடுதலையோடு கடந்து போக கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.